ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்னோடய 52 சப்ஸ்கிரைபரால் அவங்க கொடுத்த சப்போர்ட்டால் இன்றைக்கி 215 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஆல் ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் இன்றைக்கி சஷ்டி விரதம் டே 1. காலையிலே வீட்டிலே விரதம் இருந்து ஒரு கேசரி மாதிரி சிம்பிளாக செஞ்சு படைச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு மயில முருகன் கோயில் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வெற்றிலை தீபம் போட்டேன். நான் ஒன்று தாங்க வேண்டிக்கிட்டேன். நீயா பார்த்து எனக்கு என்ன செஞ்சாலும் செய் முருகா அப்படின்னு சொல்லி தாங்க வேண்டிக்கிட்டேன். நான் எது வேணும் அது வேணும்னு எதுவுமே முருகர்கிட்ட டிமாண்ட் பண்ணல. அவராக எனக்கு எது கொடுத்தாலும் அது எனக்கு போதும். அண்ட் விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமியை நல்லா திருப்தியாக பார்த்துட்டு அப்புறம் அன்னதானம் வாங்கலைன்னா எப்படி, அங்கே கொடுத்த ஒரு புளியோகரை தான், அது ஆனால் அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. ஏன்னா 215 ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி டே 2 ஆஃப் சஷ்டி விரதம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததால் அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூட பாப்பாவும் விரதம் இருக்கா, அவளும் வந்தா. இன்றைக்கும் வெற்றிலை தீபம் தான் போட்டோம். 6 டேஸாக போடணும்னு வேண்டியிருக்கேன். ஸோ 6 டேஸும் வெற்றிலை தீபம் தான் போடுவேன். அவங்க வேண்டுதலை பொறுத்து தாங்க தீபம் போடுறது. நான் 6 நாளுன்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ அதனால் 6 நாள் நான் போடுறேன். ஒரு சிலவங்க 3 நாளும் போடுவாங்க. அது அவங்கவுங்க வேண்டுதலை பொறுத்து. விளக்கு போட்டதுக்கப்புறம் தாங்க சாமியை போய் பார்க்க முடியும். விளக்கெல்லாம் போட்டுட்டு அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே போனோம். எப்போவுமே சாமியை ஒரு நிமிஷம் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் பார்த்தேங்க. ஏன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சாமிக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன். யாரும் போங்கன்னு கூட சொல்லலை. சாமியை நல்லா திருப்தியாக பார்த்தேன். முருகர் அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. டே 3 ஆஃப் சஷ்டி விரதம். என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குமோ நடக்காதோ, இல்லை இது கண்டிப்பாக முருகர் நமக்கு கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு டவுட்ஃபுல்லே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி முழு மனசோட வேண்டுங்க. கண்டிப்பாக முருகர் அதை கொடுப்பாரு. நாங்கள் நல்லா முருகரை வேண்டிட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நடந்தே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோட நல்லபடியாக போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு இன்னையோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இன்றைக்கி 4வது நாள் சஷ்டி விரதம். இன்றைக்கி செம்ம மழைங்க. நாங்கள் எப்பயும் கிளம்புற டைம் தான், ஆனால் சரியான மழை. எப்படிரா விளக்கு போடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே விளக்கு போடுற இடத்துல கூட யாருமே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நான் போட்டே ஆவேன், நீ எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் பரவாயில்ல முருகான்னு சொல்லிட்டு தாங்க போனோம். அப்புறம் இந்த டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க, அங்கே கூட யாருமே போடல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதை பார்த்துட்டு 2 பேர் வந்து அங்கேயே திரும்பியும் போட்டாங்க. அப்புறம் நல்லபடியாக முருகரை பார்த்துட்டு இன்றைக்கி லெமன் சாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனாலுமே மழை நிற்கவே இல்லைங்க. அந்த மழையிலையும் நான் முருகரை பார்த்துட்டு தாங்க வந்தேன். மழையிலே நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னையோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி 5வது நாளுங்க கந்த சஷ்டி விரதம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வெற்றிலை தீபம் போட்டுட்டு அப்புறம் மேலே போய் சாமியை பார்க்க போனோம். நாளைக்கு சூரசம்ஹாரன்றதால கோயிலில் ஒரே செம கூட்டம். நாங்கள் அப்புறம் சாமியை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி கூத்து நடந்துகிட்டு இருந்தது கோவில்லே. அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு அப்புறம் நாங்கள் இறங்கி வந்துட்டோம். ஏன்னா மழை தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அதிகமாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோடே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. நேற்று 6வது நாள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம். காலையிலே வீட்டிலே படைச்சாச்சு. படைச்சிட்டு நேற்று ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிடாமல் இருப்போம். சாப்பிடாமல் இருந்து சம்ஹாரத்தப்போ நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்து தாங்க சாப்பிட்ணும். நான் 108 சுற்றுறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் 108 சுற்றிட்டு அப்புறமேட்டு சம்ஹாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து படைச்சிட்டு அப்புறம் தாங்க சாப்பிட்டேன். என்னோடய வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன். முருகர் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கேன். சஷ்டி விரதம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.